ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு தரமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ நார்த் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ ப்ரீ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா $1.6 மில்லியன் தாண்டி போயின்னு இருக்கிறதாக இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அவங்களுக்கு சரியான டிமாண்ட் இருக்கிறதுனால ஸோ ஓவர்சீஸில் எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து காட்சிகளை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. அதில் குறிப்பாக ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு சில இடத்துல வந்து மாற்றுறாங்க. அதே போல் அமெரிக்காலையும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஷோஸ் போடுறாங்க. ஸோ காட்சிகள் அதிகரிக்குது. இப்போ அடுத்தது ஃப்ரான்ஸில் முக்கியமாக சொல்லணுனாக்கா நேற்றுக்கு டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ண வெறும் 3 நிமிஷத்தில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக மாறி இருக்குது. ஃப்ரான்ஸ் எப்போதுமே தலைவரோட கோட்டைன்றதை மறந்துடாதீங்க. இது இல்லாமல் இங்கே கேரளாவில் நேற்றுக்கு 4 கோடி ரூபா வசூல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாரு. அதே போல் கர்நாடகாவில் ஜஸ்ட் இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ண 1 மணி நேரத்தில் 17,000 டிக்கெட் விற்று தீர்ந்துருக்கு. கேஜிஎஃப் செகண்ட் பார்ட்டோட ரெக்கார்டை உடச்சிருக்கு. ஆல் டைம் ரெக்கார்டு வந்திருக்குங்க கர்நாடகாவில். அந்த ஊர் படத்தையே உடச்சி நம்ம படம் அங்கே வந்து நிற்கிறதுன்றதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். இதிலெல்லாம் பிக்சர்லேயே இல்லைங்க லியோலாம். இன்னும் லியோ கூட கம்பேர் பண்ணி பயங்கரமாக ட்வீட்லாம் பார்த்துனுங்க. அது கேரளாவில் அதை உடைக்குமா இதை உடைக்குமா. தலைவர் எங்கேயோ போயின்னு இருக்காங்க. ஏங்க அவர் வந்து கேஜிஎஃப் செகண்ட் பார்ட்டு புஷ்பா செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லிட்டு 1000 கோடி அடித்த படத்தை கூட வந்து கம்பேரிசன் பண்ணிருக்காரு. அமெரிக்காவில் கபாலி ஆல் டைம் ரெக்கார்டை எவனாலையும் நினச்சி பார்க்க முடியாத ரெக்கார்டை நோக்கி போயின்னுக்காரு. இவனுக்கு இன்னும் லியோ கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. இந்த பைத்தியத்தெல்லாம் நம்ம வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதே போல் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் 35,000 டிக்கெட் ப்ரீ புக்கிங்ஸ் நடந்துருக்கிறதாக அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. நான் ஏன் வந்து இதுக்கு புஷ்பா 2 ரெக்கார்டு அசால்ட்டாக அவர் உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னா, யூஏஇயில் இப்போ ஜஸ்ட் 24 மணி நேரம் ஆயிருக்கு டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகி. இது வரைக்கும் 10,000 டிக்கெட் மேலே விற்று தந்துருக்கு. 227 ஷோ இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. வேறஸ் நீங்கள் புஷ்பா 2 அதை கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதே 48 மணி நேரத்தில் 1000 டிக்கெட்டு கூட அங்கே தொடரலை. ஆனால் நம்ம 10,000 டிக்கெட்டு புஷ்பா 2 10 மடங்கு நம்ம ஜாஸ்தியாக இருக்கிறோம். எங்கே 10 மடங்கு நம்ம ஜாஸ்தியாக இருக்கிறோம். கர்நாடகாவில் எவனாலையும் தொட முடியாதுன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஹைப்பில் வந்து கேஜிஎஃப் செகண்ட் பார்ட் ரெக்கார்டாக அசால்ட்டாக உடைக்கிறாரு. ஜஸ்ட் 1 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கூட 37 நிமிஷத்தில் உடைச்சார் இன்றைக்கி காலையில். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கும்போது வார் 2 என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதே யூஏஇ கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா கூலிக்கு 10,000 டிக்கெட் இது வரைக்கும் விற்று தந்துருக்கு. வார் 2க்கு பார்த்தீங்கன்னா 500 டிக்கெட்டு கூட இன்னும் விற்கலை. புஷ்பா 2 கம்மி. அப்போலாம் பார்த்துங்க. அப்போ ஏண்டா கேஜிஎஃப் செகண்ட் பார்த்து புஷ்பா 2 இங்கே தலைவர்கிட்ட சரண்டர் ஆகிருக்காங்க. வார் 2 ஏமாத்துறோம்.